ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டான பொரிச்ச குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி. ரெண்டு காயை வச்சு இந்த குழம்பு வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு முருங்கைக்காய் 3 உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம், பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். 2 சின்ன சைஸ் தக்காளி வந்து நான் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். இந்த குழம்புக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்பளம் வச்சே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு குழம்பு இது. சிம்பிளாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த பொரிச்ச குழம்புக்கு ஒரு தேங்காய் மசாலா நம்ம சேர்க்கணும். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் சீரகம், சோம்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 80% வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த தேங்காய் போட்டதுக்கப்புறமா இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கொதித்து இந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கொதிச்சோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், டேஸ்ட்டான பொரிச்ச குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.